அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு கேது திசையில் ராகு புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் எத்தனையோ திசாபுத்திகளை பற்றி கணக்கெடுத்தீங்க. இப்போ கேது திசையில் ராகு புத்தி. இந்த கேது திசையில் ராகு புத்தி யாராவதுக்கு நடந்தால் நீங்கள் 2 கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வரணும். கேது திசையில் பிறந்துக்கிறவங்க கீழ்பெரும்பள்ளம், அது கேது பகவானுடைய கோவில். ராகு புத்தி நடக்கும்போது திருநாகேஸ்வரம், ஒரே ஊருக்குள்ளே 2 கோயில் இருக்குது. இது கேது, அது ராகு. அப்போ கேது திசையில் ராகு புத்தி நடந்தால் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வரணும். உங்கள் ஜாதகத்தில் நம்மளுடைய பிறக்கும்போது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய என்னென்ன புண்ணியங்கள் இருக்குதோ அது எல்லாமே ராகு கேது சாட்சியாக தான் இருக்குது. ராகுன்னா யார்? தாத்தா. கேதுன்னா பாட்டி. அப்போ தாத்தா பாட்டி கோயில் தான் நீங்கள் போகிற கோயில். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் நமக்கே தெரியாமல் நிறையா விஷயங்களை புண்ணியத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயந்தான் அது. அப்போது ஜாதக கட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கலாம், இல்லை பகையாக கூட இருக்கலாம். ஆனால் கோயில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சாலாகும். அதே போல் திருநாகேஸ்வரத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த கோவிலில் ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, அந்த சாமி சிலை மேலே பாலை கொண்டு போய் ஊற்றுனா நீல கலரில் வரும். இந்த கரு நீலம் என்பது அங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய அந்த சிலையில் இருக்கக்கூடிய அதிசயம். அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரும்போது கேது திசையில் ராகு புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அதே போல் கீழ்பெரும்பள்ளத்திலையும் அப்படித்தான். நீங்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்போது கடன் பிரச்சனை தீரும், தொழில் பிரச்சனை தீரும், மன உளைச்சல் நெருக்கடி குழப்பங்களெல்லாம் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த கேது திசையில் ராகு புத்தி, இந்த கேது திசையில் ராகு புத்தி நடந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. ஏன்னா ராகு என்பது பிரம்மாண்டம், கேது என்பது ஞானம். இந்த ஞானத்தால் பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் நம்மளுடைய முன்ஜென்மத்தினுடைய யோகம்தான். அப்போது யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இந்த கோவில்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அது போகிற நாளுங்கூட பர்டிகுலராக சில நட்சத்திரங்கள் இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம், அசுவனி, மகம், மூலம். இந்த 6 நட்சத்திரத்தன்னைக்கு ராகு கேது நட்சத்திரத்தன்னைக்கு ராகு கேது கோயில் போயிட்டு வரும்போது இன்னும் சிறப்பு. கேது கோயிலுக்கு போகும்போது அசுவனி, மகம், மூல நட்சத்திரத்தில் போகணும் அந்த கேது கோயிலுக்கு. அதே போல் ராகுக்கு திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்கள் வரும் பொழுது போகணும். அப்படி போனால் அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த பவர் வைப்ரேஷன் அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப கொடுப்பனையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ நல்ல எண்ணங்களோடு வாழ்கிறதுக்கு இந்த யோகம் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளை அறியாமையே நம்ம ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடுகளை முன்னோர்கள் செய்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே அனுகிரகம் தானே. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு தான். இதில் உளுந்தும் கொள்ளும் அரைச்சி ஒரு உளுந்து வடை மாதிரி செஞ்சு ஒரு 18 பேருக்கு ஒரு அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்? ராகு கேதுங்கிறது உளுந்து கொள்ளு. அந்த மூலிகையவே நம்ம அரைச்சி ஒரு உளுந்து வடை மாதிரி செஞ்சு ஒரு வாழை இலையில் வச்சு ஒரு சின்ன ஒரு சட்னி மாதிரி செஞ்சு ஒரு 10-18 பேர்த்துக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ராகு கேதுவுடைய தசாபுத்திகள் காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த கேது திசையில் ராகு புத்தி வரும்போது இந்த ஆதிகால பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அதே போல் நீங்கள் எதாவது தானம் கொடுக்கறதா இருந்ததுன்னா உளுந்தும் கொள்ளும் தானம் கொடுங்க. கோவில் வாசலில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு உளுந்து கொள்ளு தானம் கொடுங்க.
அப்போ ராகு கேது நீங்கள் தான தோஷம் வந்து நிவர்த்தி ஆகுது. இது எல்லாம் தான் ஒரு சில நேரத்துகளில் உங்களுக்கு இந்த யோகங்கள் வேலை செய்யும். இது எல்லாமே முன்னோர்கள் தான். திதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னோர்களுக்கு போய் திதி கொடுக்கறனா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக போய் கொடுத்துட்டு வரலாம். அடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும். அப்போது அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த ஊழ்வினை தோஷங்கிறது சரி பண்ணுறதே ராகுகே தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜாதகத்தில் திசாபுத்திகள் வலுவாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் சில ஜாதகங்கள் ஜெயிக்கும். திசாபுத்திகள் வலுவு இழந்துட்டால் அந்த காலத்தில் சில காரியங்களை தோக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் திசாபுத்தி கிரக அடைவுகள் எல்லாமே நல்லா வலுவாக இருக்கணும். அது வலுவாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அப்போ இது எல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால். அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். அது நீங்கள் இந்த விளக்கு போடும்போது இந்த பாட்டை சொல்லுங்கள். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என்னுடைய தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கேற்றுங்க. உங்களோட கர்மாவெல்லாம் குறைஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்குன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்குது. அப்போ இந்த பூர்வ ஜென்ம பந்தம் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். மன நிம்மதி சந்தோஷங்கள் இது கரெக்டாக வரும். அந்த காலத்தில் முன்னோர்கள் பாருங்கள், இந்த கோயிலில் தான் எல்லா ரகசியத்தையும் வச்சுருக்காங்க. ஒரு கஷ்டம்னு வந்தால் நீங்கள் கோயிலில் போய் உட்காரு, அங்கே தான் உனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி கொடுத்துருக்கனால தான் உங்களால் அந்த கோவிலில் போய் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியுது. நீங்கள் செய்கிற சேவையும் செய்யக்கூடிய கோவிலுடைய பூஜை புனஸ்டானங்கள் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் செஞ்சது உண்மையாக இருந்தால் அது வேலை செய்யும். இதெல்லாம் தான் ஜாதகத்தில் ஒரு பவர். அப்போ குடும்பத்துக்குள்ள அத்தனை விஷயங்களும் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கல்லவா. அது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே வேணும்னு சொன்னதே ராகுகே தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு. இந்த A4 சைஸாக இருக்கிறனால இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் இந்த புத்தகம் உங்களுக்கு வந்துடும். 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் நம்மளுக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்குது. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கே ஜாதகம் பார்க்குறோம். மற்ற நாள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு இப்போ நடத்திட்டுருக்குறோம். இதில் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு என்ன, சக்தி என்பது பெண்கள். ஒரு 108 பெண்களுக்கு மட்டும் அவங்க நான் ஜோதிடமே என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க, ஆர்வம் உள்ளவங்க ஜோதிடம் கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம ஜோதிட வகுப்பு சென்னையில் நடைபெற உள்ளது. அது தேதி எல்லாமே அறிவிக்கிறோம். இதில் எல்லா விஷயங்களையுமே மக்களுக்கு இந்த ஜோதிடம் இனி போகிற காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் இருக்கணும். உங்களுடைய குடும்ப குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ ஒரு 108 பேருக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறோம். அதில் நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு சென்னையிலேயே நடைபெற உள்ளது. இது இல்லாமல் நம்ம காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.